வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது இது வள்ளுவர் கோட்டமில் இருக்கிற திருவாரூர் தேரை ரோல் மாடலாக வச்சது. இந்த தேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1330 திருக்குறள்கள் இருக்கும். ஒரு திருக்குறளுக்கும் ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்கும். அந்த சித்திரம் அந்த பொருள் என்னன்றது விளக்கிறதுக்காக அவ்வளோ அழகாக அருமையாக இந்த கணபதி சபதி செஞ்சுருப்பார். பேசிக்காக இந்த திருவாரூர் தேர் இந்திய அளவில் மிக புகழ் பெற்றது. அந்த அளவுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, மனுநீதி சோழன் வாழ்ந்தது தன்னுடைய மகன் தேரில் வர குழந்தைய ஏற்றி இறந்துட்டான்றதுக்காக அதே தேரை வச்சு தன் குழந்தையே அவன் ஏற்றி இறக்கிட்டான். ஸோ அந்த மனுநீதி சோழன் வாழ்ந்த திருவாரூர் கோயில் மட்டும் கிடையாது, அது உள்ள வேலைப்பாடுகள் எல்லாம் பிரசித்தி பெற்றது, அசாத்தியமானது. அதுக்கு முன்னாடி நிற்கிற அந்த யானைகளும் சரி, ரொம்ப ஜென்ரலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இந்த திருவாரூர் தேர் பார்க்குறதுக்கு வார்த்தைகளோ இல்லை சொல்கிறதுக்கு, அதோட சித்திர வேலைப்பாடுகளும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாமே அமிர்தசரஸில் இருக்கிற பொற்கோயிலை பேஸ் பண்ணி தான் கலைஞர் ஐயா இந்த கருவறைக்குள்ளே யார் வேணால் போகலான்றதுக்காக தான் அந்த பேஸை வச்சு தான் வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் ஐயா நிர்ணயித்தார். பாருங்கள், இந்த வள்ளுவன் பாருங்கள், ஐயன் எந்த அளவுக்கு கம்பீரமாக உக்காந்துட்டு 3 விரலை காட்டிட்டு இருப்பார். அந்த 3 விரல் வேறு எதுவுமே இல்லைங்க, அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டுறதுக்கு உக்காந்துட்டு இருப்பார். உக்காரின தோரணையே வித்தியாசமாக இருக்கும். உலகத்து பொதுமறை இந்த ஐயன் எழுதினது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழர்கள் பெருமை. தமிழர்கள் மட்டும் கிடையாது, வெளி மாநிலத்தை நாட்டவர்களும் இவர் மேல் நாட்டம் கொண்டு இவரோட திருக்குறளில் நிறைய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. தமிழாகிய நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு பெருமைன்றதை